பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எலியாவின் ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஊழியத்தில் எங்களுக்கு பெரிய காரியங்களை அங்கே செய்யட்டும். திரளான பிள்ளைகளை கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்த எங்களுக்கும் கர்த்தர் பலத்தை கொடுப்பாராக. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப தேவைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். எங்களுடைய ஊழியங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் செய்ய விரும்புகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். ஊழியத்துக்கும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், தேவைகளும் அதிகமாய் உண்டு, வேலைக்காரர்களும் அதிகமாய் தேவை. கர்த்தர் இவைகளெல்லாம் சந்திக்க நீங்கள் ஜெபத்தில் வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் போன வாரம் கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இருந்து நான் உங்களுக்கு சில காரியங்கள் 11, 12 ஆகிய வசனங்களை உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றுக்கொண்டதும் அல்ல, மனுஷனால் கற்றதும் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். அதை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் அதை குறித்து சொல்லும்போது நீங்கள் அவருடைய ஆரம்பம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சவுலாக இருந்த அவருக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவருக்கு சில காரியங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்குறேன்னு நடக்கும்னு 9வது அதிகாரம், அதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய சவுலாகி இருந்த அந்த பவுலை பார்த்து, நீ புறஜாதியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கு முன்பதாகவும் அவருடைய நாமத்துக்காக எவ்வளவு பாடுபட போகிறான் அப்படிங்கிறதை குறித்து நான் சவுலுக்கு நான் காட்டுகிறேன், தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இப்படி அவர் அழைப்பை பெற்றார். புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி அழைப்பை பெற்றார். இப்போ கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் குறிப்பாக அதிகமாக சபை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கும் புதுசாக வர்ற ஊழியக்காரங்களுக்கும் ஊழியத்துக்கு வர ஆசைப்படுறவங்களுக்கும் நான் பேசி கொண்டு வர்றேன். சபையின் பாரம்ங்கிற தலைப்பின் கீழே எல்லாருமே இதை நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறலாம். ஏன்னா வேதத்திலிருந்து தான் நம்ம வேதத்தை தியானிக்கிறோம். வேதத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறாரு பாருங்கள், 16வது வசனத்தில், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரே எனக்கு வெளிப்படுத்த பிரியமாக இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனாரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போனேன். அவர் தமஸ்குவுக்கு போகிறாரு சபையை துன்புறுத்துறதுக்காக. அப்படி தமஸ்குவுக்கு போய் நீங்கள் கலாத்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, சபையை துன்புறுத்துறதுக்காக போன இடத்துல கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்குறாரு, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாரு, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். அப்படி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமாக அவர் சொல்கிறார் பாருங்க, நான் அரபி தேசத்துக்கு அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டேன். இந்த அரபி தேசத்துக்கு ஏன் போனார் நல்லா கவனித்து பாருங்கள். கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11, 12 வசனங்கள் அவர் ஒரு காரியம் ஒன்று சொல்கிறாரு, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். நான் போன வாரம் அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக நான் பல காரியங்களை பேசிக்கிட்டு வரேன். பவுலுடைய ஒவ்வொரு காரியங்களும் தரிசனத்தின் மூலமாக அவர் சத்தத்தை கேட்டு தரிசனம் பெற்று, அவர் தரிசனங்கள் நிறைய எழுதியிருக்கிறார் வேதத்தில். அப்போ தரிசனத்தை கண்டு கர்த்தராகிய ஆண்டவர் வெளிப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் ஊழியத்துக்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டார். நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட நான் என்னை பற்றி என்னுடைய அழைப்பை நான் சொல்லியிருப்பேன். நான் எப்படி வந்தேன்னு ஒரு அனுபவத்தை சாட்சியாக சொல்லியிருப்பேன். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் ஊழியத்துக்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டாரு. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா சுவிசேஷம் அறிவிக்க போகணுமே, எப்படி அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்போ நானும் கூட 2010 கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும்போது இதை நான் பேசும்போது என்னுடைய அனுபவ சாட்சிகளை சில காரியங்களை சொல்லி நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா பலருக்கு பிரயோஜனப்படலான்னு சொல்லி. இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் பவுலை போல் என்னையும் அழைத்த போது எனக்கு என்னத்துக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு தெரியாது. ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் என்னை அழைக்கிறார். நானும் விரும்பி சந்தோஷமாக வந்துட்டேன். வந்த உடனே என்ன பண்ணணும்னு தெரியாது, எங்கே போகணுன்னு தெரியாது. கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு காரியம் ஒன்று எனக்கு முதல்ல எச்சரித்தார். அதை நான் உங்களுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதில் நான் சொல்லியிருக்கிறேன்.
அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் சமூகத்தில் காத்துரு, நான் உனக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லுவேன்னு சொல்லி. அதன்படி நான் எங்கேயும் போகாமல் கர்த்தருடைய சமூகத்திலேயே காத்திருக்கிறேன். நான் எங்கேயும் போகலை, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவர், என்ன செய்யணும் என்ன செய்யணும். கிட்டத்தட்ட 3 வருஷ காலம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். 2010 2013 வரைக்கும் நான் எங்கேயும் ஊழியத்துக்கெல்லாம் வெளியில் போகலை, பெருசாக எங்கேயும் போகலை. தேவ சமூகத்திலேயே காத்திரு, உபவாசம் என் வாழ்க்கை முழுக்க. அந்த நாட்களெல்லாம் அதிகப்படியான உபவாசத்தில் இருக்கிறேன். 3 மாதம் 4 மாதம் தொடர் உபவாசம் இருப்பேன். அடுத்து ஒரு 10 நாள் சாப்பிடுவேன். திரும்ப ஒரு 3 மாதம் உபவாசம் இருப்பேன். அடுத்து ஒரு 10 நாள் 3 நேரம் சாப்பிடுவேன். அடுத்து உபவாசம் போடுவேன். இப்படி உபவாசத்திலேயே இருக்கிறேன். தேவ சமூகத்தில் இருந்து 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 தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய திட்டத்தை தெரிஞ்சு கொள்ளவும் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு என்ன அழைப்பு அப்படிங்கிறதே நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் எடுத்த உடனே எனக்கு இந்த அழைப்பு, இந்த ஊழியமெல்லாம் சொல்லிடுறாங்க. அதை சரியாக, ஊழியத்தை சரியாக தெரிஞ்சு கொள்றதுக்கு பல காலங்கள் பிடிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் எடுத்த உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், 16 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கர்த்தராகிய ஆண்டவரிடத்துல இருந்து எனக்கு தெரியும்னு சொல்ல மாட்டேன், கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஊழியம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இன்றைக்கும் ஊழியம் எப்படி செய்யணும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நான் அவரிடத்தை காத்திருந்து கற்றுக்கொள்கிறேன். நமக்கு தெரிந்தது ரொம்ப ரொம்ப கம்மி, தெரியாது நிறைய இருக்கு. இன்னும் இன்றைக்கி பல பேர் சொல்லும் போது சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அவ்வளோ விடுங்க. என்கிட்ட கற்றுக்கிட வந்து ஒரு 2-3 மாதம் ஆகிறதுக்குள்ளே சில பேர் என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, எனக்கு நிறையா கற்றுக்கிட்டேன் போதுன்றுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்ப்பேன், அவங்கள பார்த்துட்டு, இல்லைப்பா நீ ஒன்றும் கற்றுக்கிடல, புதுசு, நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் எனக்கு நிறைய தெரியும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு என்கிட்ட நேரில் சொல்லிட்டு போயிடுவான். வரமாட்டேன் இனிமேல், எனக்கு தெரியும்னு சொல்லி. சரி, ஊழியத்தை செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எல்லாம் தெரியும் தனக்கு நினச்சி கொள்வது. நான் இன்றைய வரையும் எனக்கு நான் கற்றுக் கொடுக்குறவர்கள்கிட்டே சொல்கிறது, நானே இன்னும் எல்லாம் கற்றுக்கிடலப்பா, நான் இன்றைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நான் பூரணப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் என்ன ஆண்டவர் வைப்பாரான்னு தெரியல. நான் அது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன், அவர் என்னை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ கற்றுக்கொள்வது நல்லது தான். அப்போ கர்த்தராகிய ஆண்டவருடைய சமூகத்தில் 3 வருஷம், முதல் 2 வருஷம் காத்து இருந்ததுக்கப்புறம், அந்த கடைஞ்சதுக்கு அப்புறமா தான் முழுமையாக எனக்கு தெரியுது என்ன அழைப்பு, என்ன செய்யணும்னா அப்படிங்கிறது. 3 வருஷம் ஆகும்போது தான் தெரியுது. முதல்ல என் அழைப்பை சொல்லிட்டாரு, என் வாழ்வு எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள், இது 1-2 நான் உங்களுக்கு இப்போ தரிசனங்கள்லாம் சொல்ல விரும்பலை, அவ்வளவு காரியங்கள் இருக்குது. அப்போ அதை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறமா ஊழியம் நீ எப்படி செய்யணும், எந்த மாதிரி ஊழியத்துக்காக நான் அழைச்சிருக்கிறேன், நீ ஊழியம் செய்ய போறிய, இது எந்த காலம், இது என்ன சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது, உன்னை சுற்றி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, சபைகள் என்ன நிலையில் இருக்குது, ஊழியக்காரர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, ஊழியம் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற விதம் என்ன, நான் எப்படிப்பட்ட காலத்தில் உன்னை ஊழியம் செய்ய அழைச்சிருக்கிறேன். அது இங்கே பவுல்கிட்ட சொல்கிறார்ல, சவுலுக்கிட்ட, ராஜாக்கள் முன்னாடியும் ஒரு ஜாதி முன்னாடி இஸ்ரவேலுக்கு முன்னாடி எவ்வளவு பாடுகள் பட்டு சுவிசேஷம் அறிவிக்க போகிறான் அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்துவேன். அப்படி எந்த மாதிரி சூழ்நிலை அழைக்கப்பட்டிருக்கிற, நீ எப்படிப்பட்ட காலம் இது, இன்றைக்கி நீ பிரசங்கிக்க போகும்போது சபைகள் எப்படிப்பட்ட காரியங்களை பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கும், சபையின் போக்கு, சபையினுடைய தன்மையும் என்ன, எதை நோக்கி சபை போய்கிட்டு இருக்குது, ஊழியக்காரங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க, நீ எதை நோக்கி போகணும், இதை கற்றுக்கொள்ள 3 வருஷ காலம். அந்த 3 வருஷ காலம் ஒரு பேட்டர்ன் மாதிரி அதில் என்னை ரெடி பண்ணுறார். அப்போ தான் இந்த சன்னியாசி தோற்றம் முழுசாக மாறுது. நான் திருமணம் முடிக்காமல் ஒரு சன்னியாசியாய் பரதேசியாய் இன்றைக்கு வரைக்கும் சுற்றி திரிகிறேன். மும்பையில் நமக்கு ஊழியம் நடந்து கொண்டு இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் அதிகமான ஊழியம் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம இருக்குது. அது போக மும்பையிலையும் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆந்திராவில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம், கர்நாடகாவில் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஊழியங்கள் 5 இடத்துல ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கர்த்தருடைய கிருபையினால். அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த 16 வருஷம் ஆச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி முதல் 3 வருஷம் வெறும் காத்திருப்பு தான். எங்கேயுமே பிரசங்கத்துக்கு போகலை, எங்கேயும் எதுக்கும் போகலை. ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுற முன்னக்கூட்டி அதுக்கு முதல்ல தகுதிப்படணும். இன்றைக்கி யாரை எடுத்தாலும் பைபிளை தூக்கிக்கிட்டு உடனே ஊழியம் அப்படின்னா மைக்கு பிடிச்சி பேசினா தான் ஊழியம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் கடைசி, இந்த மைக்கு பிரசங்கம் கடைசி. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது.
அடிப்படைகள் நிறைய காரியங்கள் இருக்குது. ஒன்று மூத்த ஊழியக்காரங்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம், இல்லை கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கணும். எல்லாமே காத்திருப்பு தான். காத்திருப்பு இல்லாமல் நிறைவான ஊழியத்தை செய்யவே முடியாது. அப்போ தேவ சமூகத்திலே காத்திருந்து 3 வருஷம் காத்திருந்ததுக்கு அப்புறமா கர்த்தராகிய ஆண்டவர் அனுமதிக்கிறார் வெளியில் போகிறதுக்கு. அதுவும் பெருசாக எங்கேயும் கிடையாது. ஒரு சின்னது 10 பேர், ஒரு 4 பேர், 5 பேர் அவங்கக்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். பெருசாலாம் கிடையாது, பெரிய பெரிய சபைகளுக்கெல்லாம் கிடையாது. 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறார். 7-8 வருஷம் ஆகுது, வெளியிடங்களுக்கு கொண்டு போகிறார். 10 வருஷம் ஆகுது வெளியிடங்கள். யூபியில் 8 வருஷமாக இந்த ஊழியம் நடக்குது. 8 வருஷத்துக்கு அப்புறம் யூபிக்கு போகிறோம். கிராமமாக போகிறோம் அங்கே ஊழியங்களுக்கு. பெரிய சபைகளுக்கெல்லாம் அதிகமாக போகிறது கிடையாது. கிராமமாக போகிறாங்க. கிராமங்களுக்கு கொண்டு போகிறார். கர்த்தர் சபைகளை உருவாக்குறதுக்கான காரியங்களை எங்கே செய்கிறார். சபைகள் உருவாகுது, ஊழியக்காரர்களை உருவாக்குறோம். அப்பப்போ பெரிய சபைகளுக்கு கூப்பிடுறாங்க, மீட்டிங்களுக்கு போகிறோம், பெரிய சபைகள் பயன்படுத்துகிறாங்க. அது அப்பப்போ நடக்குது. அதிகமாக கிராமங்களுக்கு சபைகளை உருவாக்குறது, ஊழியக்காரங்களை உருவாக்குறது, கர்த்தருக்கான ஆட்களை எழுப்புறது, சபைகளை சுத்திகரிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள், கற்றுக் கொடுத்த காரியங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் கொண்டு போகிறார். அப்போ அதே போல் தான் இங்கே பவுலையும் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் அவருடைய சமூகத்திலிருந்து கற்றுக்கிட்டேன். நான் பிரசங்கம் பண்ணுற ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டு வந்து ஏதோ எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனு சொல்லி கொடுத்து, இல்லை அவரை பார்த்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நான் ஃபாலோ பண்ணலை. நான் மனுஷனை ஃபாலோ பண்ணலை, மனுஷனை பின்பற்றலை. நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கிட்டு அவர் எனக்கு சொன்னாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ அதை அவர் இங்கே சொல்கிறாரு 16-17 வசனங்களில். தம்முடைய கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16-17 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்தபோது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்குள்ள இயேசுவை வெளிப்படுத்த போகிறார், தன்னை வெளிப்படுத்தி காட்ட போகிறார். நான் யார், நான் எப்படிப்பட்டவர், நான் எனக்காக என்ன செய்யணும் அவரை வெளிப்படுத்த எனக்காக சித்தமாக இருந்தபோது நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனையே பண்ணலை. நான் யோசிக்காமலே அடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்க, எனக்கு முன்னே அப்போஸ்தலனாக இருந்தவர்கள்கிட்ட, ஊழியக்காரங்க கிட்ட நான் ஓடலை. நல்லா அவனை புரிஞ்சுக்கிடுங்க. அவர் செஞ்ச ஊழிய அழைப்பு எனக்கு மனுஷன்ட்ட இருந்து வரலை. இன்னைக்கு சில பேரை நான் பார்க்கும்போது பல பேர் சொல்லுவாங்க, அந்த அக்கா சொல்லி ஊழியத்துக்கு வந்தேன், இந்த பாஸ்டர் சொல்லி வந்தேன், அந்த பாஸ்டர் சொன்னார், அவர் தான் எனக்கு வழி காமிச்சார், அவர் தான் எனக்கு கை காமிச்சார். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கும் தரிசனம் பெற்ற ஊழியங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. தரிசனம் பெற்ற ஊழியக்காரர்கள் பேசுகிறதுக்கும் அவர்கள் பிரசங்கிக்கிறதுக்கும், அன்றாட தன் வாழ்க்கையிலே கர்த்தரை தரிசித்து பிரசங்கிக்கிறதுக்கும், ஏதாவது பிரசங்கத்தை கேட்டு யாராவது சொன்னதை ஃபாலோ பண்ணி அதை பேசுகிறவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது யாரை காப்பி பண்ணுறாரு அப்படின்னு. இன்றைக்கி நிறைய அப்படி மனுஷனை காப்பி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நான் அதை தப்பாக அப்படின்லாம் அதை சொல்ல வரல. நான் சொல்கிற ஒரு காரியம் என்ன, யாரைங்க குறை சொல்கிறதுக்காக நம்ம பேச வரல. குறிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய காரியம் என்ன, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது அவனவனுக்கான ஊழியத்தை கர்த்தர் தருவார், அவனவனுக்கான திட்டத்தை வெளிப்படுத்துவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்குது, அதை சொல்லுவார். அப்போ நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசிக்கலை. நான் அப்போஸ்தலர்கள்கிட்ட மூத்த ஊழியக்காரங்க கிட்ட ஓடி அவங்கக்கிட்ட போய் நான் சொல்லலை, என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு என்ன செய்யணும்னு சொல்லலை. இன்றைக்கி பல பேர் நாம் அங்கே தான் ஓடுவோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் அப்படி அங்கெல்லாம் ஓடலை. ஏன்னு சொன்னால், நான் ஒரு ஊழியக்காரனுடைய சுவிசேஷத்தை கேட்டு நான் மனம் திரும்பலை, ஒரு ஊழியக்காரன் மூலமாக நான் ரட்சிப்புக்கள் நடத்தப்படலை. அப்படி நடத்தப்பட்டிருந்தால் நான் அங்கே ஓடி இருப்பேன். நான் அங்கே அப்படி இல்லை. நான் அவருடைய தரிசனத்தை கண்டேன், கர்த்தரே என்கிட்ட பேசினார், அவரே என்னை வந்து மனம் மாற்றினார், அவரே பாவத்திலேருந்து என்னை விடுவிச்சார், அவரே எனக்கு புதிய வாழ்வை கொடுத்தாரு, அவரே என்னை ஊழியத்து கலைச்சார். அப்போ நேரடியாக எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது. அப்போ அவர் என்கிட்ட நேரடி பேசினதுனால நான் மனுஷங்கிட்ட ஓடாமல், மூத்த ஊழியக்காரங்கிட்ட ஓடாமல் நான் எங்கே ஓடிட்டேன். அவர் அடுத்து சொல்கிறாரு பாருங்க, 17வது வசனம், கலாத்தியர் புஸ்தகம் 1:17 எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்தில் எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய், அரபி தேசத்துக்கு ஓடிட்டாங்க, அங்கே ஓடி போய் அங்கே இருந்து மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு
எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்க, 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அங்கே அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். அப்போ முதல்ல ஊழிய அழைப்பு வந்த உடனே, கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறார் தெரிஞ்ச உடனே அரபு தேசத்துக்கு ஓடிட்டேன். எதுக்கு ஓடிட்டாங்க? அங்கே போயிட்டு நான் காத்திருக்கிறேன், என்ன செய்யணும், திட்டங்களை வாங்கணும் ஆண்டவர்கிட்ட இருந்து, நான் என்ன பண்ணணும். அங்கே அவரை ட்ரெயின் பண்ணுறாரு, அவர் அழைப்பு அங்கே சொல்லி கொடுக்குறாரு, என்ன ஊழியம் பண்ணணும், எப்படிப்பட்ட அழைப்புன்னு பவுலுக்கான அபிஷேகத்தை இங்கே கொடுக்குறாரு, பவுலை ஆயத்தப்படுத்துகிறாரு. அவர் 3 வருஷ காலம் சென்றதுக்கு அப்புறமா தான் மூத்த ஊழியக்காரங்கிட்ட வந்து காட்டுறார், அப்போஸ்தலர்கிட்ட, நான் கர்த்தருடைய தரிசனத்தை கண்டேன், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நல்லா ஒன்றேன்னு கவனிங்க, நான் சொல்கிறத நல்லா கவனித்து பாருங்கள், ஒன்று உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய பிரத்யேக தரிசனத்தை கண்ட ஒரு மனுஷன், பிரத்யட்சமாய் கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், தெளிவாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன், அந்த அனுபவத்தில் இருக்கிற மனுஷன், அவன் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அவர்கள் வந்து பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கு ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஆட்கள் நேரடியாக தரிசனம் பெற்றவர்கள், நேரடியாக கர்த்தருடைய தரிசனத்தை காண்கிறவர்கள், அவர் சத்தத்தை கேட்கிறவங்க எந்த இடத்துலையும் ஜால்ரா போட மாட்டாங்க. நீங்கள் ஒரு சில பிரசங்கிமார்களை கவனித்து பார்க்கலாம். நேரடியாக கர்த்தருடைய சத்தத்தை தினமும் கேட்கிறவன், தினமும் தரிசிக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து திட்டங்களை பெறுகிற மனுஷன் எந்த இடத்துலையும் ஐயா ஐயான்னு சொல்லி குனிஞ்சு நிற்க மாட்டான். அவன் பேசுகிற பிரசங்கம் மனுஷனை வசைப்படுத்துறது போல இருக்காது. ஊழியக்கார மனம் குளிர்றதுக்காக பேச மாட்டான், மனுஷனுடைய மனசு குளிர்றதுக்காக பேச மாட்டான். ஏன்னா அவன் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வரா, யார் தரிசிச்சுட்டு வரா, நாளைக்கு போய் தரிசிக்கணும். நான் இப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்ககிட்ட வந்து பேச வரேன்னு வைங்க, 16 வருஷமாக நான் அவர்கிட்டயே இருந்து கற்றுக்கிட்டு காத்திருந்து ஆண்டவரே சொல்லுங்கப்பா, அடியேன் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு வந்து பிரசங்கிக்கிறேன், அடியேன் கேட்டுட்டு வந்து நான் ஊழியம் செய்கிறேன்னு வைங்க. இப்போ நான் இன்னைக்கு வேற ஒரு மனுஷனுக்கு ஜால்ரா போட்டோ ஜால்ரா தட்டியோ தேவனுக்கு விருப்பம் இல்லாத, தேவன் விரும்பாத, மனுஷன் விரும்புகிற மாதிரி ஒரு ஊழியத்தை நான் இன்னைக்கு செஞ்சிட்டேன் அப்படின்னா, நாளைக்கு போய் நான் ஆண்டவர் முன்னாடி நிற்கணும். நான் நின்று எப்படி கேட்குறது அவர்கிட்ட? நான் நின்று எனக்கு எப்படி பதில் தருவார்? நான் மனுஷனை பிரியப்படுத்துறது போல் மனுஷ சித்தப்படி நான் ஓட்டத்தை ஓடினோம்னா அடுத்த நாள் வந்து நான் அவர்கிட்ட இருந்து எப்படி கேட்குறது? இவங்க ஜெபிப்பாங்க, கேட்பாங்க, துணிகரமானவங்க கேட்பாங்க. மனுஷன் துணிகரமானவன், இவன் முழங்கால போடுவான், ஜெபிப்பான், ஆண்டவரே தாங்கன்னு சொல்லுவான், ஆனால் அவர் தரதுக்கு மாட்டார். இவன் அடுத்து இவனோட வாழ்க்கையை எப்படி மாறிடும்னா, யாராவது பிரசங்கம் பண்ணுறதை பார்ப்பான், இல்லை இவன் எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளுக்கு இதை அதிகமாக கண்டுபிடிக்க தெரியாது. இன்றைக்கி சில பிரசங்கிமார்கள் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறது விசுவாசிகளால் கண்டுபிடிக்க தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு சொன்னால், ஆவியை பெற்றவன் ஆவிக்குள்ளே நடத்தப்படுகிறவன். இன்றைக்கி நிறைய பேர் ஆவிக்குரியன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே கர்த்தருடைய ஆவி ஒருவனுக்குள்ளே இருக்கும்னு சொன்னான், கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறவன் யாருக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறாரோ, எவன் ஒருவன் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்து பிரசங்கிக்கிறானோ, எவன் ஒருவன் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்து சுவிசேஷம் அறிவிக்கிறானோ, அவன் தான் கர்த்தருடைய ஆவியினால இன்னொருத்தன் பேசுகிறானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எல்லாரும் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க பொதுவாக என்ன பார்ப்பாங்க, ஓ வசனத்தை கரெக்டாக பேசியிருக்கிறாரா, ரைட் கரெக்டாக பேசியிருக்கிறார், அன்னைக்கு நமக்கு ஏற்ற வசனம் வந்திருக்குதா, இப்படி தான் பார்ப்பாங்க. கர்த்தருடைய ஆவி உண்மையாய் உள்ளே இருந்ததா அப்படிங்கிறத யாரால் கண்டுபிடிக்க முடியும்னா, தேவனுடைய ஆவி எவனுக்குள்ளே இருக்குதோ அவன் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாராலையும் முடியாது. அப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன சொல்கிறாரு, நான் 3 வருஷம் போனதுக்கப்புறம் அது வரைக்கும் எந்த ஊழியக்காரங்கிட்ட போய் நான் போய் சொல்லலை, அப்போஸ்தலர்கிட்ட போய் என்ன காட்டலை, மூத்த ஊழியக்காரங்கிட்ட போய் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்லாம் சொல்லலை. நீங்கள் அதான் நல்லா கவனித்து பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் நிமிர்ந்து நின்னதுக்கான ஒரு காரணம், அவர் தைரியமாக எங்கே போனாலும் பேசுகிறதுக்கு காரணம், நான் கண்ணால் தரிசனத்தை கண்டவன், நான் பெற்றுக்கொண்ட எல்லாத்தையும் நான் நேரடியாக அவரிடத்தில் பெற்றுக்கொண்டவன், நான் யாருக்கும் மணிஞ்செல்லாம் போக மாட்டேன். நல்லா கவனித்து பாருங்க. பேதுரு முதற்கொண்டு அத்தனை அப்போஸ்தலர்களும் சாப்பாடு விஷயம், ட்ரெஸ்ஸு விஷயம், இந்த காரியங்கள்லாம் யூதர்களுக்குள்ள மற்றவர்களுக்கு ஒரு முரண்பாடு வரும்போது, புறஜாதியருக்கும் யூதருக்குமான சொல்லி ஒரு முரண்பாடு கருத்து வேறுபாடுகள் வரும்போது
மனுஷனை பிரியப்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பவுல் ஒரு ஆள் தான் எதிர்த்து நின்று பேசுனது. இன்றைக்கும் ஒரு கூட்டப்புற மதஸ்தாதர் பவுலை திட்டுவாங்க, இன்றைக்கும் திட்டுவாங்க. ஒரு இனம் ஒரு கூட்டம் இன்றைக்கும் பவுலை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் தான் கிறிஸ்தவத்தை கெடுத்ததுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு கூட்டம் நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் எதுக்காக அப்படின்னா, யூத முறைமை போடணும், விருத்த சேதனம் பண்ணணும் எல்லாரும் சொல்லும்போது, யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காக மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் பேசும்போது, விருத்த சேதனத்தையும் ட்ரெஸ்ஸையும் சாப்பாட்டு விஷயத்திலையும் துணிச்சலாக பேசின ஒரு ஆள் அன்னைக்கு பவுல் மட்டும்தான். அதுக்கு காரணம் என்னன்னா, நேரடி தரிசனம் கண்டவன், அதிகமாய் தரிசனத்தை பார்க்கிறவன், அதிகமாய் அவருடைய சத்தத்தை கேட்டு ஓடுகிறவன். எருசலேமுக்கு போனா நீ கொல்லப்படுவேன்னு தெரிஞ்சும், எருசலேமுக்கு போனா நீ கைது செய்யப்படுவேன், உன்னை ரோமுக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சும், பாடுகள் பட போறேன்னு தெரிஞ்சிருந்தோம், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. மற்றவங்கெல்லாம் தடுக்கிறாங்க, நீ போகாத, அங்கே போனால் உன்னை கொன்றுவாங்க, அங்கே போனால் உன்னை என்ன பாடுபடுத்துவாங்கன்னு தெரியாது, எருசலேமுக்கு போகாதன்னு சொன்னாலும், அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் சீஷர்களும் விசுவாசிகளும் தடுத்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இதுக்காகத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லவா? இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நம்ம கூட்டம் நடத்துகிற இடம், ஊழியம் செய்கிற இடம் ஒரு மெயின் ரோட்டில் இருக்குது. ஸ்டேட் ஹைவேன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ரோடு ஒன்று முன்னாடி போய்கிட்டு இருக்குது. மெயின் ரோட்டில் தான் நம்ம கூட்டங்கள் நடத்துகிறோங்க. நான் அங்கே தான் ஆசிரமம் வச்சுருக்கிறேன். அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். குறைஞ்சபட்சம் 150 பேர், குறைஞ்சது இது 150 பேர் நம்ம கூட்டத்தில் கூடுவாங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க. நம்ம மீட்டிங்கெல்லாம் அப்படியே வெளியில் நிறைய வண்டி பைக்கு எல்லாம் நிறுத்தியிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும், 1/2 கிலோமீட்டர் குறைஞ்சதுக்கு இவங்க 150 பேர் சேர்ந்து அல்லேலூயா அப்படின்னு கத்தும் போது எவ்வளோ தூரம் போகணும்னு யோசிச்சு பாருங்க சத்தம். இன்னைக்கு மொத்த உத்தரப்பிரதேசத்துலேயும் எல்லாரும் பயந்து போய் நடுக்கத்தோடு இன்னைக்கு சத்தம் வெளியில் வராமல் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அறையை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேருந்து ரகசியமாக மறைமுகமாக, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சரௌண்டிங்கில் நான் பார்க்க, அங்கே பைபிளே கொண்டு வர மாட்டாங்க. அங்கே ஒரு இடத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த வேறு ஒரு பாஸ்டர், அவர் எனக்கு கொஞ்சம் ஒரு நட்பு ரீதியில் பழக்கமான ஒருத்தர், ஒரு 6-7 வருஷம் பழக்கம். நேரம் இருக்கும்போது என்னை கூப்பிடுவாங்க, அவங்களை ஃப்ரீயாக இருக்கும்போது எங்களுக்கு எங்கள் மக்களுக்கும் போதிக்கணும். அப்போ அங்கே போகும்போதெல்லாம் பைபிளெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ நான் ஒரு நாள் ஏன் பைபிளெல்லாம் கொண்டு வரலன்னு கேட்டால் சொல்கிறார், பையா என்ன பேசுகிறீங்க நீ? அவர் என்ன அண்ணன் அப்படிங்கிறத பையான்னு சொல்லுவார், ஏன்னா என்னை விட வயசில் சின்னவன். அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, எப்படி பையா நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம இருக்க சூழ்நிலை பைபிள் கொண்டு வர முடியுமா? பைபிளை வைக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பைபிளை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவான், பிரச்சனை ஜாஸ்தி ஆகும் இங்கே. அதனால் கதவை அடைச்சிட்டு இருக்கோம். நாம் பைபிள் யாருமே கொண்டு வரக்கூடாது நான் சொல்லிட்டேன். சர்ச்சைக்கு பைபிள் இல்லாமல் தான் வருவாங்க. பைபிள் கையில் வச்சுருந்தா அப்போ நீ ஏன் இயேசு வச்சு பிரசங்கம் பண்ணுற, நீங்கள் பிரச்சனை வரும். அதனால் யாரும் பைபிளெல்லாம் கொண்டு வர்றது கிடையாது, ரகசியமாக தான் நாங்கள் கூடுறோம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. எனக்கும் தெரியும் அங்கே இப்படி இருக்குதுன்னு. ஆனாலும் தரிசனம் பெற்ற ஊழியக்காரனும் மற்றவருக்குமான வித்தியாசம் அதுதான். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சுமே ஸ்பீக்கரை வச்சு தான் நம்ம அங்கே கூட்டம் நடத்துகிறோம். அங்கே பஜாருக்கு ஒரு இடத்துக்கு, மார்க்கெட்டு பகுதி, அங்கே அந்த ஊரில் ஒரு சின்ன மார்க்கெட், ஒரு சின்ன ஒரு இது, அந்த ஏரியாவுக்கு ஜாமானெல்லாம் காய்கறிகள் வாங்கணும்னா அங்கே தான் நாங்கள் போய் வாங்கணும். அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் அங்கே ஆராதிக்கிற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது, 1/2 கிலோமீட்டர் தாண்டி வருதுன்னு. ஏன்னா நம்ம இருக்கிறது இப்போ சுற்று வட்டாரத்தில் வீடுகள் கிடையாது, வயல் நிலங்கள். மெயின் ரோட்டில் இருக்கிறோம், 2 பக்கமும் வயல் நிலம், ரோட்டை ஒட்டி நமக்கான அந்த வீடு ஒருத்தர் கொடுத்துருக்கிறார். 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் கொஞ்சம் வீடுகள் இருக்கும். அப்போ அங்கே பஜார் பக்கம் நீங்கள் இங்கே கத்துற சத்தம் அங்கே வரைக்கும் கேட்குது. ஏன்னா 150 பேர் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்துனா என்ன ஆகும்? பாட்டு படித்து ஆராதிச்சு கத்தறி அழுது நீங்கள் பாருங்கள். ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மூத்த ஊழியக்காரர், 75 வயசு இருக்கும், இங்கே ரொம்ப பிரபலமான ஒருத்தர் இங்கே. அவர் என்கிட்ட பேசும்போது, அந்த கூட்டத்தை வீடியோலாம் வச்சுருக்கிறீங்களான்னு ஒரு சிலதை பார்க்கும்போது சொன்னாங்க, நம்ம ஊரில் இன்றைக்கி இப்படிலாம் ஆராதிக்கிறது இல்லையப்பா. 10 மணிக்கு நான் ஆரம்பிச்சேன்னா 3 மணி வரைக்கும் நடக்கும், 2.5 மணி நேரம் பிரசங்கம். குறைஞ்சது பிரசங்கம் மாத்திரம் 2.5 மணி நேரம் நடக்கும். மொத்த ஆராதனை 10 to 3 மணி. நல்லா யோசிச்சு பாருங்க, 5 மணி நேரம் நடக்கும். உபவாச கூட்டம்லாம் 10 to சாயங்காலம் 6 மணிக்கு தான் விடுவேன். அப்போ அவர் பார்த்துட்டு, மொத்த 2 மணி நேரத்தில் நம்ம ஆராதனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க, நீ பிரசங்கமே 2.5 மணி நேரம் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் இப்படி பாட்டு படித்து இப்படி கையை தட்டி ஆராதிக்கிறான், கதறி அழுது ஜெபிக்கிறாங்க, இப்படி ஆராதிக்கிறாங்க. நம்ம ஊரில் இன்றைக்கி பார்க்க முடியலையே, நீ என்ன யூபியில் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார்.
அப்போ அவர்கிட்ட சொல்லும் போது, ஐயா இன்றைக்கே இவங்களை நான் இப்படி கொண்டு வராமல் இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் கொண்டு வரலான்னு நினச்சா 5ல் வளையாதது 50ல் வளையுமா? அதனால் அப்படி செய்ய முடியாது, நான் இப்போ இருந்தே அவங்கள சரியான பாதையில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதே சொல்ல வரேன்னு சொன்னால், தரிசனம் பெற்றவன், கர்த்தருடைய தரிசனத்தை பார்க்குறவன், சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு போகிறவன், என்ன பேசணும்னு அவர்கிட்ட காத்திருந்து அவருடைய சத்தத்தை காதில் வாங்கிக்கிட்டு போய் பேசுகிறவன், தினமும் அவரை தரிசிக்கிற ஒருத்தன். அப்போ அவன் செய்கிறதுக்கும் மற்றவர்களுக்குமான வித்தியாசம் அதுதான். என்னை பார்த்து சொல்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துரு, கவனமாயிரு, அன்பு நிமித்தமாக நல்லது, சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்குது. சிலர் என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப நெருக்கடிகள் எங்கள் ஏரியாவில் நிறைய பேரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, 52 பேரை நம்ம பிடிச்சாங்க. அப்போ அந்த டைமில் சொல்கிறாங்க, வெளியூர்காரங்களை குறி வைக்கிறாங்க, அதனால் நீங்கள் கவனமாக இருங்க, உங்களை தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்கன்னு. என்னை தேடி 2 போலீஸ்காரங்க வந்தாங்க, வந்து விசாரிச்சுட்டெல்லாம் போனாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ வராத, ஓடிரு. அப்போ நான் சொல்கிறேன், இதுக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஓடுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் என்னை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, என்னை அவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. நான் சிறைக்கு போகணுங்கிறதும் நான் அங்கே மறிக்கணுங்கிறதும் அவர் சித்தமாயிருந்தா நான் மனப்பூர்வமாய் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இதுதான் தரிசனம் பெற்ற ஊழியக்காரன். தன் உயிரை காப்பாற்ற ஓட மாட்டான், பயந்து நடுங்க மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்கிறாங்க, போகாதன்னு. பவுல் சொல்கிறாரு, இதுக்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எருசலேமுக்கு போகி ஆக வேண்டியிருக்குது. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், நீ அங்கே ராஜாக்களுக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லியிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? மற்ற ஊழியக்காரர்களுக்கும் தரிசனம் பெற்றவர்களுக்குமான வித்தியாசம். இன்றைக்கி பல பேர் சொல்லுவாங்க தன்னை தரிசனம் பெற்ற ஊழியக்காரன், தரிசனம் பெற்ற ஊழியக்காரன். நான் அந்த தரிசனத்துக்குள்ளே போகலை. இது தினமும் அவரை நான் தரிசிக்கிறேன், நான் அவர் சத்தத்தை கேட்குறேன், நான் கேட்டு கேட்டு போகிறேன், எடுத்து என்ன பண்ணணுங்கிறத அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, பாடு அனுபவிக்கணுங்கிறத அவர் தான் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால் என்னுடைய பிரசங்கம், என் சுவிசேஷம் மனுஷன்ட்ட கேட்டு இல்லை, ஒரு மனுஷன்ட்ட நான் சொல்லி அவர் எனக்கு சொல்லி ஆலோசனை கொடுத்து நான் அதை போய் செய்யலை. ஒரு மனுஷன் எனக்கு ஆலோசனை கொடுத்து நான் போய் செஞ்சேன்னா எனக்கு பிரச்சனை வந்தால் நான் எங்கே போய் நிற்பேன்? அந்த மனுஷன்ட்ட தான் போய் நிற்பேன். ஐயா என்னையா செய்யணும், ஒன்றும் புரியலையே சொல்லுங்கயான்னு கேட்பேன். ஆனால் எனக்கு ஆலோசனை கொடுத்தது அவர். அதனால் என் சுவிசேஷம் அவரிடத்துலேருந்து வந்திருக்குது. அப்போ பவுல் எங்கே சொல்கிறாரு பாருங்க, 3 வருஷம் நான் காத்திருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கேன், எத்தனை பேர் இப்படி காத்திருக்கிறீங்க? பைபிள் ஸ்கூல் போகிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், போங்க, கற்றுக்கொள்ளுங்க, வேண்டான்னு சொல்லலை. மூத்த ஊழியர்களுடைய ஆலோசனை கேட்கலாம், அதையும் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீ எத்தனை நாட்கள், எவ்வளவு நேரம் காத்திருக்கிற? ஒரு நாள் நீ பிரசங்கம் பண்ண போகிற முன்னாடி, ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற? எவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபிக்கிற? தேவனுக்குமான உனக்குமான உறவு என்ன? ராத்திரி எவ்வளவு நேரம் தேவனோட இருப்ப? நீ ஊர் ஃபுல்லாக சுற்றுறது, தெருநாய் மாதிரி சுற்றுறது. இன்றைக்கி பல ஊழியக்காரரை பார்க்கும்போது எனக்கு தெருநாய் மாதிரி இருக்குது, தெருவாக சுற்றுறது. தேவ சமூகத்தில் உங்களுடைய காலத்தை நேரத்தை செலவிடுங்க, அப்போ திட்டங்களை உங்களுக்கு தருவார். அப்படி திட்டங்களை வாங்கிட்டு போய் மேடை ஏறி பாருங்கள், அங்கே கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிரசங்கம் அங்கே மாறுபடும். மனுஷன் யாரையும் காப்பி அடித்து நாங்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய போதனைகளை பார்க்கும்போது இன்றைக்கு கர்த்தர் பேசினார்னு சொல்லுவாங்க. அப்போ நான் இன்றைக்கி பவுலுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நான் காத்திருந்தேன், தரிசனங்களை பெற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு வசனத்தை திரும்ப வாசிச்சிடலாம். கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை சொல்கிறாரு, என்னாலே பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.